ஸ்னைப்பருடன் 2 இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கைது செய்தது யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் குற்றப்புலனாய்வு பிரிவினர். இப்படியான ஒரு சம்பவம் கொழும்பிலே மிகுந்த பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். அதாவது நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு வித்தியாசமான வழக்கு ஒன்று நடந்தது. என்ன வழக்கு என்று சொன்னால், இந்த வழக்கினுடைய 2 தரப்பு மாறண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பக்கம் இராணுவம் சார்பாக ஒரு சட்டத்தரணி, இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்த்தரப்பு குற்றப்புலனாய்வு பிரிவு சார்பாக ஒரு சட்டத்தரணி. அப்போ 2 பேருக்கும் இடையில கடுமையான வாக்குவாதங்கள் நடக்குது. கேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், குற்றப்புலனாய்வு பிரிவு 2 இராணுவ வீரர்களை கைது செய்துட்டு நேற்று முன்தினம் அது 2 இராணுவ வீரர்களிடமும் ஸ்னைப்பர் ஆயுதம் இருந்தது சொல்லப்படுகின்றது. அதுவும் எங்கே வச்சென்று சொன்னால், குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய தலைமையகம் இருக்குத்தானே, அந்த தலைமையகத்துக்கு முன்னால் ரோட்டால் நடந்து போயிருக்கணும் இந்த 2 இராணுவ வீரர்களும். அதுவும் இராணுவ சீருடையில் இல்லாமல் சிவில் உடையில் போயிருக்கணும். சிவில் உடையில் போய்க்குள்ள கையில் ஒரு ஸ்னைப்பர் ஒன்று வச்சிருந்திருக்கணும். அந்த ஸ்னைப்பரை ஒரு கருப்பு கலர் துணியால் மூடி மறைச்சு எடுத்துக்கொண்டு ரோட்டால போயிருக்கணும். அப்ப சந்தேகம் பெருந்தானே, யாருக்குமே சந்தேகம் பெறும். ஏன்னு சொன்னா அவையில் 2 பேரும் அந்த நேரத்தில் கடமையில இல்ல. கடமையில இருந்திருந்தா யூனிஃபார்ம்ல இருந்திருப்பினம். அப்ப கடமையில இல்லாத ஆஃப் டைம்ல ஸ்னைப்பரையும் எடுத்துக்கொண்டு எங்கேயோ போயினோம் சொன்னா அப்ப ஆரிய சுடத்தான் போயினோம் சொல்லி யாருமே நெப்பினம். ஏன் சொல்லுங்க பாப்பம். இப்பதான் பாதாள உலக குழுக்களோட சேர்ந்து ராணுவம் செயல்படுறதும் கூலிக்கு செயல்படுறதும் என்று சொல்லி நிறைய சம்பவங்கள் நடந்ததால எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தானே. அப்ப 2 பேர் ஸ்னைப்பரோட போறத குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கண்டுட்டோம். எப்படியும் சிசிடிவியில் உள்ளுக்குள்ள இருந்து பார்த்துருப்பீங்க தானே வெளியில என்ன நடக்குன்னு சொல்லி. ஏன்னா வெளியில ஃபுல்லா சிசிடிவி பூட்டப்பட்டிருக்கும். அப்ப கண்டுட்டு ஓடி போய் ஆக்களை மறைச்சு உடனே கைது செய்தாச்சு. கைது செய்யப்படுற அந்த நேரத்தில் அவையிட்ட ஒரு ஐடென்டிட்டி கார்டோ அல்ல வேறு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லையா. தனியாக கையில் ஸ்னைப்பர் மட்டும் தான் இருந்திருக்குது. அப்போ சிஐடிக்கு சந்தேகம் கைது செய்தது. இந்த சம்பவம் நடந்தது நேற்று முன்தினம். பிறகு அது 2 இராணுவ வீரர்களையும் நேற்று கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தி அவர்கள் சார்பாகத்தான் இந்த வழக்கு நடந்தது. அப்போ இந்த இராணுவம் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடின வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இல்லை இதில் பிழையா எதுவுமே நடக்கல. அந்த 2 இராணுவ வீரர்களும் பயிற்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டுட்டு போய்கொண்டிருக்கக்குள்ளதான் ஸ்னைப்பரை கொண்டு போயிருக்கணும். அவர்கள் முறைப்படி அவர்களுக்கு ஸ்னைப்பரை கொண்டு போகிறதுக்கான எல்லா அனுமதியும் இருக்குது. இராணுவம் தான். அந்த நேரத்தில் ஏன் ஐடென்டிட்டி கார்டு கொண்டு வரையில் என்று சொன்னால், அவர்கள் கேம்ப்ல இருந்து வந்திருக்கணும், பயிற்சியிலிருந்து வந்திருக்கணும். அதனால அவர்கள்ட்ட எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் இல்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்ததை அடுத்து, அப்போ குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அதுக்கு எதிராக சொல்றதுக்கு எந்த விதமான வாதமும் இல்லை. ஏன்னு சொன்னால் வேணுமென்று வரையில, யாரையும் சுடுற நோக்கத்தில் வரையில, இந்த மாதிரி பயிற்சி முடிச்சுட்டு தான் போயிருக்கணும் என்று சொல்லி தெரிஞ்சிட்டது. அதனால நீதிபதி சொல்லியிருக்கார், ஓகே 2 பேரையும் விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி நேற்று நீதிமன்றத்தால் இந்த 2 இராணுவ வீரர்களும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏதும் அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குத்தானே. ஆனா நல்ல காலம் அப்படி எதுவுமே நடக்கல. இப்ப நீதிமன்றத்தால இந்த 2 இராணுவத்தினரும் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒருத்தர் தேவையில்லாத வேலை, 100க்கு 100 தேவையில்லாத வேலை பார்த்து அநியாயமாக உயிரை விட்டுக்கிறார். என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன். அதாவது பொலனறுவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெலிக்கந்தை பகுதியில் ஒரு மோட்டார் சைக்கிளில் 3 பேர் போயிருக்கணும். போகலாமா? 3 பேர் மோட்டார் சைக்கிளில் போக முடியாது. 3 பேர் போயிருக்கணும். போலீஸ் மறைச்சிருக்குது. போலீஸ் மறைக்க நிற்காமல் அடிச்சு பிச்சு கொண்டு போயிருக்கணும். அப்போ போலீஸ் பின்னாலேயே துரத்தி கொண்டு போயிருக்கணும். அதில் மோட்டார் சைக்கிளை கொண்ட ஒரு இடத்துல விட்டுட்டு 2 பேர் அங்கால போக, அந்த மோட்டார் சைக்கிளை ஓடிக்கொண்டு போனவர் இருக்காரானே, அவர் தன்னுடைய வீட்டை போயிருக்கிறார். அப்போ போலீஸ் பின்னால் வீட்டையே போயிருக்குது. போயிட்டு இந்த மாதிரி மறைக்கும் போது நிற்காம எதுக்கு வந்த நீங்கள் என்று சொல்லி கதைச்சிருக்கணும். அது சம்பந்தமாக வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோ போட்டு காட்ட முடியலை. என்னென்னு சொன்னால், அது வன்முறை காட்சிகள் இருக்கிறபடியால் போட்டு காட்ட முடியலை. அந்த வீடியோவில் என்ன விஷயம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அதாவது போலீஸ் போயிடணும்னு கேட்கினோம், இந்த மாதிரி நாங்கள் மறைக்க நிற்காம வந்தீங்கன்னு சொல்லி. அவற்றை காதில் அது ஒன்றும் விளையலை. அவர் தண்டை பாடல காய்ச்சி மூச்சண்டு கத்தி பெரிய குரல் எடுத்து கத்துறார். அப்போ அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வீட்டில் ஒரு சில பெண்கள் நிற்கணும். நான் நினைக்கிறேன் இவருடைய மனைவி, அம்மா, அந்த மாதிரி பெண்கள் போலடக்கு. அவையில் ஏதோ கத்திக்கொண்டு நிற்கணும். இங்கே வாங்க பேசாமல் இருங்க, அந்த மாதிரி ஏதோ கத்தினம் போலடக்கு. ஆனால் அவையண்ட கதை எதுவுமே கேட்காம இவர் பாட்டுக்கு பெரிய வீராதி சூரன் மாதிரி போலீஸுக்கு வாயடிச்சு போட்டு அடிச்சு பிச்சு கொண்டு வீட்டுக்கு போய் பெரிய கத்தியோட தூக்கி கொண்டு வரார்.
அப்போ போலீஸ் வந்து துவக்கோட நிற்கிது. அப்போ போலீஸ் சொல்லுது கிட்ட வந்து ஏதாவது தேவையில்ல பார்த்தா நாங்கள் ஷூட் பண்ணுவோம்னு சொல்லி அவர் அதையெல்லாம் கேட்காம பெரிய கத்தியை எடுத்துக்கொண்டு வாரார். அப்போ இங்கால போலீஸ் வந்து ஆயுதங்களோட நிற்கும் போது ஆறாவது கத்தியை கொண்டு முன்னால் வருவானா. அதோட இது வந்து ஒரு சின்ன கேஸ். போலீஸ் மறைக்கும் போது ஏன் நிற்காம ஓடி வந்தது ஒரு கேஸ். அதுக்குரிய பதில வந்து போலீஸுக்கு சொல்லிட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அவருக்கு வந்து கெடுகாலம், அவருக்கு வந்து சாகணும் ஆசை இருந்திருக்கு போல இருக்கு. அப்போ பெரிய கத்தி எடுத்துக்கொண்டு போலீஸை வந்து விரட்டினதும் இல்லாமல் போலீஸுக்கு கிட்ட நெருங்கி வரார். போலீஸ் வந்து சுட்டுட்டுது. சுட்டோன்னா அந்த இடத்துல சுருண்டு விழுந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்கே வந்து அவர் உயிரிழந்துட்டார். அவருக்கு வந்து 28 வயது. இதுக்கு முதலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7-8 கேஸுகள் இருக்காம அவர் மேலே ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பெயிலில் வந்து போகிறதும் வாரதுமா இருந்துருக்கார். 7-8 கேஸுகள் இருந்திருக்குது. இப்போ வந்து கடைசியாக போலீஸுக்கு கத்தியை காட்டி சூடு வாங்கி உயிரை விட்டுருக்கார் இந்த 28 வயதுடைய நபர். எனவே இது வந்து 100க்கு 100% தேவையில்லாத வேலை. டித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட மண் சரிவுகள் சம்பந்தமாக ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதர்சி கிளாக்னு சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது தானே, அந்த அமைப்பு சார்பாகத்தான் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய பணிப்பாளர் வந்து ஒரு பெண்மணி, அவள் தான் இந்த ஒரு ஊடக சந்திப்பில் வந்து இந்த தகவலை சொல்லிக்கிறார். என்னென்னு சொன்னால் டித்வா புயல் காரணமாக இலங்கையில் மொத்தம் 4800 மண் சரிவுகள் ஏற்பட்டதாக அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்களாம் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை வந்து வெளியிட்டிருக்கின்றார். என்னென்னு சொன்னால் இதுக்கு முதல் வெளிவந்த உத்தியோகபூர்வமான தகவலின்படி, அதாவது அரசாங்கம் சார்பாக இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கிறது தானே NBRO, அவையில் வெளியிட்டுள்ள தகவல் என்ன சொல்லப்பட்டிருந்தது என்று சொன்னால் இலங்கையில் வந்து 1240 மண் சரிவுகள் 1240 மண் சரிவுகள் தான் ஏற்பட்டு சொல்லி அவையில் சொல்லியிருந்தவை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதர்சி கிளாக் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் சொல்லியிருக்கிறார் 4800 வரையான மண் சரிவுகள் ஏற்பட்டுன்னு சொல்லி. அப்போ ஊடகவியலாளர்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் கேள்வி எல்லாம் இருந்தானே, அதப்படி 4800 சும்மா சொல்ல முடியுமா, என்னென்ன இந்த நம்பர் வந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்கணும். கேட்டதுக்கு அவ சொல்லிக்கிறா செயற்கை கோள்கள் மூலம் ஏராளமான படங்கள் எடுக்கப்பட்டு இலங்கை முழுக்க அலசி ஆராயப்பட்டு இறுதி அறிக்கையை வந்து தாங்கள் தயாரித்திருப்பதாகவும், இந்த செயற்கை கோள் எடுத்த படங்களில் வந்து சேட்டலைட்டில் எடுக்கப்பட்ட படங்களில் வந்து தனிய கிராமங்கள், நகரங்கள், மக்கள் குடியிருப்புகள் இந்த பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவோட சேர்த்து யாருமே இல்லாத காட்டு பகுதிகள் இருக்குன்னு தானே, இப்போ அடர்ந்த காட்டு பகுதி மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளையும் உள்ளேயும் மண் சரிவு ஏற்பட்டிருக்குன்னு தானே. அப்போ அதை பற்றி எங்களுக்கு பெருசாக தெரிய வராது. ஏன் சொல்லுங்க, அப்போ அங்கே தான் ஆக்கள் இல்லையே. ஆனால் இந்த சேட்டலைட் இமேஜில் வந்து எல்லா மண் சரிவுகளும் வந்து பதிவாயிருக்காம். அப்போ எல்லாத்தையும் கூட்டைக்குள்ளே கிட்டத்தட்ட 4800 மண் சரிவுகள் ஏற்பட்டிருப்பதாக இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இது வந்து ஒரு அதிர்ச்சியூட்டும் புள்ளிவரம் என்று தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் ஒரு புயல் காரணமாக, ஒரு பருவமழை வீழ்ச்சி காரணமாக 4800 மண் சரிவுகள் இலங்கை மாதிரியான ஒரு சின்ன நாட்டில் ஏற்படுது என்று சொன்னால் அது உண்மையில் பாரதூரமான ஒரு அழிவு தான். என்னென்னா அந்த டித்வா புயலில் ஏற்பட்ட அந்த பாதிப்பை வந்து இன்னுமே நாங்கள் அந்த சரியான முறையில் கிரகிக்க முடியலைன்றதான் மறக்க முடியாத உண்மை. ஏன்னா அவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது. கட்டமாக தான் தகவல்கள் வந்துருக்குது. எனவே இப்போ ஆதர்சி கிளாக் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் 4800 மண் சரிவுகள் ஏற்பட்டிருப்பதாக அறிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவருக்கு பௌத்த பிக்கு ஒருவர் கடுமையான எச்சரிக்கை விடுத்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அமைச்சர் லால்காந்த இருக்கார் தானே, அவருக்கு எதிராக பௌத்த பிக்கு ஒரால் வந்து மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கார். ஏன்னு சொன்னால் அதாவது லால்காந்த அமைச்சரை வந்து கிட்டத்தட்ட ஒரு மிருகம் என்று சொல்லி ஊடக சந்திப்பில் வந்து சொல்லியிருக்கார். அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் என்று சொல்லி அமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்கணும். அதோட அமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்காட்டி இலங்கை நாடு எந்த திசை நோக்கி போகும் என்று சொல்லி எங்களுக்கே தெரியான்னு சொல்லி ஏதோ ரவுடிகள் எச்சரிக்கை விடுற மாதிரி இந்த படங்களில் வில்லன்கள் வந்து சொல்லியிருந்தானே நான் என்ன செய்வேன்னு சொல்லி எனக்கே தெரியான்னு சொல்லி அதே மாதிரி எச்சரிக்கை விட்டுக்கார் இந்த பௌத்த பிக்கு. அவர் வந்து ஒரு அமைப்பினுடைய தலைவர். எந்த அமைப்புன்னு சொன்னால் தேசிய சங்க சம்மேளனம். தேசிய சங்க சம்மேளனம் அதனுடைய தலைவர் லியன்வல சாசன ரத்தின தேரர். லியன்வல சாசன ரத்தின தேரர் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் இந்த எச்சரிக்கையை விடுத்துக்கார். ஏன்னு சொன்னால் அமைச்சர் லால்காந்த வந்து பௌத்த மதத்தையும் பௌத்த பிக்குகளையும் வந்து அவமதிச்சு போட்டாராம் என்று சொல்லி, எனவே அவர் மன்னிப்பு கோரணும். அது மட்டும் இல்லாமல் நாடு எந்த திசை நோக்கி போகும் என்று சொல்லி எங்களுக்கே தெரியான்னு சொல்லி ஒரு பஞ்ச் டயலாக் கொண்டு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் என்ன மட்டும் சொல்லியிருக்கார்,
எங்களுடைய கலாச்சாரத்துக்கு நீங்கள் வாங்க. அரசாங்கத்தை பார்த்து சொல்கிறார். இந்த அரசாங்கம் வந்து வேறு பாதையில் போகுது, கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வருது, நாட்டை வந்து முன்னேற்றம் நிற்குது, கணக்க வித்தியாசமான பாதையில் போயினோம், அதெல்லாம் செட் ஆகாது, நீங்கள் எங்கட பாதைக்கு வாங்கோ, எங்களுடைய கலாச்சாரத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கார். அதாவது நாடு முன்னேறது வந்து இவைக்கு விருப்பம் இல்லை. நாட்டில் வந்து லஞ்ச ஊழல் ஒழிக்கப்பட்டு கல்வி முறை கூடாக இந்த இனவாதம் எல்லாம் களைஞ்சு மதவாதம் எல்லாம் களைஞ்சு இலங்கை வந்து எல்லாரும் வாழக்கூடிய ஒரு அழகான நாடு என்று கொண்டுத்தானே வேணும். அதை கொண்டு வர முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டால் இவைக்கு பிடிக்குமா? பிடிக்காது. இப்போ சொல்லி நம்ம எங்கட கலாச்சாரத்துக்கு நீங்கள் திரும்ப வாங்கன்னு சொல்லி இழுக்கினோம். எனவே அமைச்சர் லால்காந்த அவர்களுக்கு எதிராக இந்த பௌத்தபிக்கு கடுமையான எச்சரிக்கையை விட்டிருக்கிறார். இது வந்து நாங்கள் ஒரு சம்பவம் என்று சொல்லி பார்க்கக்கூடாது. இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்குமார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்கணும் அரசாங்கத்துக்கு எதிராக. ஏன் சொல்லுங்க, எதிர்கட்சிகளால் வந்து அரசாங்கத்தை தோற்கடிக்க முடியாது, எப்படியும் வெல்லவே முடியாது. அப்போ இவியலை பிடிச்சி கிண்டி விட்டால் இலகுவாக காரியத்தை சாதிக்கலாம் என்று சொல்லி எதிர்கட்சியில் பார்க்கினோம். எனவே ஒரு சில சிக்கல்கள் வரத்தான் போது, அரசாங்கம் அதை எப்படி சமாளிக்க போது, எப்படி கையாள போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 4 பேர் கொல்லப்பட்டமை அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிளிநொச்சி முல்லைத்தீவு வீதி இருக்குது தானே, பரந்தன் வீதி, அந்த வீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று பின்னேரம் ஒரு 4-4:30 மணி போல் ஒரு காரும் ஒரு பஸ்ஸும் வந்து நேருக்கு நேரம் மோதினதில் அந்த காரில் பயணம் செய்த 4 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். 2 பேர் அந்த ஸ்பாட்லேயே உயிரிழந்திருக்கிறார்கள். ஏனைய 2 பேரும் வந்து படுகாயமடைந்து 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் ஒருவர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவின் கீழே சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரார். எனவே ஒரே சம்பவத்தில் வந்து ஒரே விபத்தில் 4 பேர் கொல்லப்பட்டமை மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இப்போதான் கடும் வெள்ளம் காரணமாக இந்த வீதியில் வந்து ஒரு பாலம் ஒன்று உடைஞ்சிருந்தது. பிறகு இந்திய இராணுவத்தினர் வந்து அந்த பெய்லி பாலத்தை போட்டு இப்போ திருத்தி கொடுத்துருக்கிறார்கள். அதுக்கு பிறகு போக்குவரத்து எல்லாம் வந்து வளமைக்கு திரும்பிட்டு எல்லாம் மக்களுடைய வாழ்க்கை இயல்புக்கு திரும்புதுன்னு பார்த்தா இப்படி ஒரு விபத்து நடந்தது வந்து உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இந்த சம்பவத்தில் வந்து உயிரிழந்த அந்த 4 பேருடைய பேர் விவரங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவருடைய பேர் வந்து சந்திரகுமார் சவேந்திரன், அவருக்கு 34 வயது, குணரத்னம் குணதர்ஷன், அவருக்கு 36 வயது, பிரசாத் என்று சொல்லியோரால் அவருக்கு 34 வயது, பொன்னையா பூபாலன், அவருக்கு வந்து 46 வயது ஆகிய 4 பேரும் தான் நேற்றைய நாளில் கிளிநொச்சியில் உயிரிழந்துள்ளார்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் நிற்கினோம். ஒரு ஆள் வந்து ரணில் விக்ரமசிங்க, மற்றவர் வந்து சஜித் பிரேமதாசா. ரணில் விக்ரமசிங்க தனக்குத்தானே ஒரு குடையொண்டு பிடிச்சிருக்கிறார். அதில் வந்து UNB என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சஜித் பிரேமதாசா தானும் ஒரு குடையொண்டு பிடிச்சிருக்கார். அதில் வந்து SJB என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பின்னால் வெயில் வந்து கொளுத்துன்னு கொளுத்துது. இவைக்கு வந்து வேர்க்குது பயங்கரமாக. வேர்க்க ஆளுக்கு ஒரு குடையை பிடிச்சி கொண்டு பார்த்துக்கொண்டு நிற்கினோம். ஆளையால் பார்த்துக்கொண்டு நிற்கினோம். என்னத்துக்கு பார்த்தோம் நிற்கணும்னு தெரியல. 2 பேரும் சேர போயினோம் என்று சொல்லி கதையெல்லாம் வந்துச்சு. இந்தா சேர போயினோம், இந்தா சேர்ந்துட்டினோம், புது வருஷத்தன்று சேரினம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. சேர்ந்து ஆட்சியை பிடிக்கணும் என்றெல்லாம் சொல்லிச்சினோம். பேருந்து பார்த்தா மூச்சு போய் சொன்னேன் காணையில். எனக்கு தெரிஞ்சவே 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. சேர்ந்து ஒரு பிரயோசனமும் இல்லைன்றது வேறு பிரச்சனை. இருந்தாலும் சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏனென்று சொன்னால் இதில் வந்து நான் பெரியாளா நீ பெரியாளா, எந்த பேச்சை நீ கேட்குறியா உண்ட பேச்சை நான் கேட்குறியான்னு சொல்லி இவைக்குள்ளே வந்து ஈகோ போட்டி இருக்குது. அதனால் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஆனால் இவர்களுடைய கட்சிகளைச் சேர்ந்த முக்கியமான ஆட்கள் வந்து இவை 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு சொல்லி விருப்பம். இவர்கள் 2 பேரும் ஒன்று சேரணும்ன்றதான் விருப்பம். ஒரே குடையக்குள்ள வரணும் என்று சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுக்கு ஒரு குடையை பிடிச்சி வச்சு கொன்னிக்கணும். எனவே சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.